முதல் நாள் இரவிலிருந்து எப்படியாவது விஜயை அருகாமையில் பார்க்க வேண்டும் என்று காத்து கிடப்பதும் பகுத்தறிவுக்கு உகந்ததல்ல. இதைத்தான் நான் அனைத்து கூட்டங்களிலும் சொல்லி வருகிறேன். சினிமா நடிகர்களை பார்ப்பதற்காக இதுபோன்று கட்டுக்கடங்காமல் கூடி நின்று நாளைக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் யார் பொறுப்பு? அதனால் இதையெல்லாம் நடிகர் திரு விஜய் அவர்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று நான் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வந்தேன். ஆனால் இதையெல்லாம் கிஞ்சித்தும் கவலை கொள்ளவில்லை. ஒரு குறுகிய இடத்தில் மக்கள் குவிகின்ற போது ஏற்படுகின்ற நெரிசலில் மூச்சு திணறல், மயக்கம், விஜயை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் மயக்கம் அடைந்து விழுந்த குழந்தைகள், முதியோர்கள் மீது ஏறி நின்று விஜயை பார்த்திருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கிறது. உயிரிழந்த குடும்பங்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 40 உயிர்களுக்கும் இப்போது யார் பதில் சொல்வது? 40 குடும்பங்களுக்கும் அரசும் இதற்கு கூட்டத்தை நடத்தி விஜயை பார்க்க வந்த அவருடைய ரசிகர்களும் பொதுமக்களும் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு விஜயின் சார்பாகவும் உரிய இழப்பீடை வழங்க வேண்டும். இந்த ஒழுங்கு செய்யப்படாத ஒரு கூட்டத்தை கூட்டி இவ்வளவு பொதுமக்கள் இறப்புக்கு காரணமாக யாராக இருந்தாலும் உரிய பணியில் இருக்கின்ற நேர்மையான உயர்நீதிமன்ற நீதியரசரை கொண்டு விசாரித்து உடனடியாக இதற்கு காரணமான அனைவர் மீதும் உரிய சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இனி வரும் காலங்களில் இந்த ரோட் ஷோ இதுபோன்று எவருக்குமே தரக்கூடாது. அது விஜய்க்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எந்த பெரிதொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இப்படி ரோட் ஷோவை அனுமதிக்கக்கூடாது. மக்களை இப்படி அளவுக்கு மீறி காக்க வைக்கக்கூடாது. ஒரு 10 மணிக்கு வரன்றதை ஒரு 11 மணிக்கு வரலாம். ஆனால் 10 மணி நேரம் காலதாமதமாக வந்தால் அங்கே கழிவறை கிடையாது, குடிநீர் கிடையாது. இது எல்லாம் ரொம்ப இன்னொன்று அந்த கூட்டத்தில் தங்களுடைய விஜய் கட்சியினுடைய ஆம்புலன்ஸ் அந்த அணிவகுப்பு மரியாதை மாதிரி நடத்தியிருக்காங்க. அதையெல்லாம் இப்போ பிஹைண்ட் வீட்டில் நேரடியாக ஒளிபரப்ப நான் பார்த்தேன். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற இடத்துல விஜய் ரசிகர்கள் எங்ககிட்ட இவ்வளோ ஆம்புலன்ஸ் இருக்குது அப்படின்னு விஜய் படத்தை ஒட்டிக்கிட்டு கொடியை கட்டிக்கிட்டு அந்த நடு வீதியில் அந்த ஆம்புலன்ஸ் ஹார்ன் அடிச்சுக்கிட்டு சைரன் போட்டுக்கிட்டு அவங்க போயிருக்காங்க. அதில் தள்ளுமுள் விழுந்து பல பேர் கீழே மயங்கி விழுந்திருக்கிறாங்க. ஆக இதை முறையாக அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்ய வேண்டியவர்கள், வழிநடத்த வேண்டியவர்கள் முறையாக அதை செய்யவில்லை. அதனால் இதற்கு கண்டிப்பாக உரிய பணியில் இருக்கிற நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். இந்த 40 படுகொலை தான் இது ஒரு படுகொலை ஆக கருதி அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன். நன்றி.